மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானத்தில் திருத்தம் செய்ததற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிதாக நடுவர் மன்றம் அமைப்பதால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கமளித்துள்ளார். 2 நாள்கள் விடுமுறைக்கு பின் சட்டப்பேரவை திங்கட்கிழமை காலை மீண்டும் கூடியது. அப்போது மேகதாது விவகாரத்தில் உரிமை மீறல் தொடர்பாக விவாதிக்க அனுமதி கோரி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனை உடனடியாக விவாதிக்க சபாநாயகர் JCD பிரபாகர் அனுமதி மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேகதாது அணை தொடர்பான அரசினர் தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்ததற்கான காரணம் குறித்து பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்தார். புதிதாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விடுத்த கோரிக்கையை ஏற்று தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் குடிநீருக்காக அணை கட்டும் கர்நாடக அரசின் வியூகத்தை முறியடிக்கவே தமிழக அரசு புதிய நடுவர் மன்றம் அமைக்க கோருவதாகவும் கூறினார். அதைத் தொடர்ந்து பேசிய திமுக கொறடா ஏவா வேலு, மேகதாது பிரச்சனையில் தவேக அரசு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவர உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்ததாக விளக்கமளித்தார். இதில் அரசியலே கூடாது, இதில் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த பிரச்சனை வருகிறது என்ற உடனேயே வில்சன் மூத்த வழக்கறிஞர் அழைத்து டெல்லிக்கு அங்கே இருக்கிற சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரிடத்தெல்லாம் இரவோடு இரவாக பேசி இதற்கு இப்படி திருத்தம் கொண்டு வந்தால்தான் இது முழுமை பெறும், பிற்காலத்திலே உரிமையாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதன்பின் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், காவிரி நீர் விவகாரத்தில் தவேக அரசு எந்த சமரசத்தையும் செய்யாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒன்றிய அரசும் கர்நாடகாவும் புதிய வழிகாட்டுதலின் கீழ் மேகதாது திட்டத்தை மறைமுகமாக மேற்கொள்ள முற்படும் வேளையில் நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் வழங்கிய கோரிக்கையின் தொடர்ச்சியாகவும் ஒன்றிய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் உபரி நீர் மீது தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் ஒரு மிக சிறந்த அணுகுமுறையாகவே புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரம் புதிய நடுவர் மன்றம் அமைத்தால் சிக்கலை ஏற்படுத்தும் என்று பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்தார். அன்னைக்கு அவையில் வரும்பொழுது எங்களுக்கு முழுமையான அந்த விவரங்கள் எங்களுக்கு சரியா தெரியல. அதனாலதான் எங்களால் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. அத்தாரிட்டியில கிடைக்க வேண்டிய உரிமையே நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. இப்பொழுது நம்ம சட்டமன்றத்தின் மூலமாக புது அத்தாரிட்டி அமைக்கலாம் என்று சொல்லிவிட்டால் இது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்து இதுவே ஒரு சட்ட ரீதியான சிக்கலை நமக்கு ஏற்படுத்தலாம். அரசினர் தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்தது பற்றி விவாதிக்காமல் அதனை நிறைவேற்றிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரனும் குற்றஞ்சாட்டினார். பின்னர் அவைக்கு வந்த அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேகதாது விவகாரம் தொடர்பான தீர்மானத்தில் விதிப்படி முறையாக திருத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு செய்தியை அனைத்து கட்சியுடைய தலைவர்களை அழைத்து பேசி சாதக வாதங்களை தெரிந்து பிறகு அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குவதற்கு முடிவு செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். சட்ட வல்லுநர்கள் கூறியபடியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என கோருவதாகவும் இது பற்றி அதிமுகவினரிடம் விளக்கமளிக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இந்த திருமணங்கிறது பழைய உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை கண்காணிக்கக்கூடியது கிடையாது. மேகதாது அணை கட்டணமா கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னது. இதை 40 வருஷமா எந்த சட்ட வல்லுநர்கள் நமக்காக குரல் கொடுத்து இரவும் பகலும் பாராமல் இதை 2018 வெற்றி பெற வைத்தார்களோ அதே சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையை தீர்மானத்துல நம்ம நிறைவேற்றணும். பொதுப்பணித்துறை அமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் அரசினர் தீர்மானத்தில் திருத்தம் செய்தது பற்றி விவாதிக்க தேவையில்லை என்று கூறி முற்றுப்புள்ளி வைத்தார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. ஆரணி டவுன், ஆரணிப்பாளையம், கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. திருச்சுடி, தமிழ்பாடி, பள்ளிமடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. மானாமதுரை, முத்துநேந்தல், ராஜகம்பீரம், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது.
தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழையும், ஜூன் 26ஆம் தேதி நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் சென்னையில் 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சேவை கட்டணம் மற்றும் சிறப்பு தரிசன கட்டணங்களை உயர்த்த கோயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் கோயிலின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு கட்டணங்களை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி தங்கரத உலா திட்டத்திற்கு 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தவும், அதற்கு நிரந்தர வைப்பு நிதியை 50,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல சண்முகார்ச்சனை 5000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும், மூலவர் அபிஷேகத்திற்கு 1500 ரூபாய்க்கு பதில் 2 நபர்களுக்கு 10,000 ரூபாய் பெறவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அபிஷேக தரிசன கட்டணம் சாதாரண நாட்களில் 500 ரூபாயும், விழா நாட்களில் 2000 ரூபாயாகவும் இருந்ததை அனைத்து நாட்களுக்கும் 2500 ரூபாய் என உயர்த்தப்பட உள்ளது. இதுகுறித்து பக்தர்களின் கருத்தை வரவேற்றுள்ள கோயில் நிர்வாகம், ஆட்சேபனை இருந்தால் வரும் 7ஆம் தேதிக்குள் கோயில் நிர்வாகத்திற்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க அறிவுறுத்தியுள்ளது. தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்தில் எந்த சமரசமும் செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்துள்ளார். நாம் பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்தில் தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரியை ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இங்கே என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு தேசிய கீதத்தை 2 முறை பாடியது தவறா என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கேள்வி எழுப்பினார். தேசிய கீதத்தை 2 முறை பாடியதில் எந்த தவறும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அவரது கேள்விக்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை பாடியிருக்கலாமே என்று வினவினார். முறை நாங்கள் கேட்பது ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ் தாயை 2 தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்திய காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. 3 ஆண்டுகளாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தவறான தகவல் கூறிய உடனே சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் குறுக்கிட்டு அமைச்சரின் பேச்சை திருத்தினார். கோயிலை வணிகமாக்க கடந்த ஆட்சியில் முயற்சி நடந்ததாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ரமேஷ், கோயில் நிதியை பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்க பயன்படுத்தாமல் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? இதற்கு பதிலளித்து பேசிய முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு, எம்எல்ஏக்கள் மக்களின் கோரிக்கையின்படியே குன்னூர் விநாயகர் கோவிலில் கார் பார்க்கிங் கட்டப்பட்டதாக தெரிவித்தார். அமைச்சரே முடிவு செய்து திருமண மண்டபங்களையும் வணிக வளாகங்களையும் ஏற்படுத்துவதற்கு உத்தரவிட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவைக்கு உண்மைக்கு புறம்பான தகவலை தந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரமேஷ், பக்தர்கள் பார்க்கிங் கேட்கவில்லை, அடிப்படை வசதிகள் மட்டுமே கேட்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் மேசையிலேயே குடிநீர் பாட்டில் வைக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வைத்த கோரிக்கையால் அவையில் நகைச்சுவை நிரம்பி வழிந்தது. இங்கு நான் சட்டமன்றத்திற்கு வந்த நாட்களிலிருந்து அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பல்லை கொண்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் தனது சொந்த அனுபவத்தை சுட்டிக்காட்டியிருக்கலாம் என திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதால் அவை முழுவதும் சிரிப்பலை எழுந்தது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டிலை எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். பின்னர் பேசிய பிரேமலதா, காவிரியாக இருந்தாலும் டாஸ்மாகாக இருந்தாலும் தண்ணீர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து மம்தா பானர்ஜியை நீக்குவதாக மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ரிதப்ரதா பானர்ஜி அதிரடியாக அறிவித்துள்ளார். ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலையில் அதிருப்தி முகாமில் இருப்பவர்கள் தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொல்கத்தாவின் நியூ டவுன் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி குழுவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரிதப்ரதா பானர்ஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்த ரிதப்ரதா பானர்ஜி ஹவுரா சென்ட்ரல் தொகுதி எம்எல்ஏவும் மூத்த நிர்வாகியுமான அரூப் ராய் கட்சியின் புதிய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். सवेरे नाम अनाउंस हो रहा है, जिसका नाम अनाउंस हो रहा है दोपहर चला जा रहा है. मान लो शाम में नाम अनाउंस हो रहा है, जिसका नाम में शाम में अनाउंस हुआ उसके पहले दिन ही वो छोड़ के चले गए हैं. மம்தா பானர்ஜி விரும்பினால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஆலோசகராக செயல்படலாம் எனவும் ரிதப்ரதா பானர்ஜி கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கும் சூழல் நிலவுவதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பாலியல் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு பதிலாக சிங்கப்பெண் அதிரடிப்படை ரீல்ஸ் போடுவதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான நேற்றைய விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆளுநர் உரையின் பொழுது தேசிய கீதம் இருமுறை பாடப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினார். ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்கள் பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கு இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்றதை பார்த்தா தமிழ்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு உயிருக்கு இணையாக தமிழ்தாய் வாழ்த்தை முதலமைச்சர் கருதுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்தார். தமிழ்தாய் வாழ்த்து எங்களுடைய முதல்வருக்கு உயிருக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை தரோம். அதேபோல் மழைக்காக விடுமுறை விட்ட காலம் சென்று மின்வெட்டால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கும் நிலை உருவானதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். முன்னாடி மழை வர்றப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, சரி இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான் அப்படின்னு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த அரசு உருவாக்கி இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாடு லிட்டரலா ஒரு இருட்டில் மூழ்கி கிடக்குது. மின்வெட்டால இன்னைக்கு பல நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கு. குறிப்பா எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற குறு சிறு நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு மின்வெட்டை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுத்தார். தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மின்வெட்டை குறித்து சொன்னதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் சொன்ன ஒரு வரியை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த மாமன்றத்திலே தமிழ்நாட்டிற்கு மின்சார தடையை அறிமுகம் செய்த திமுக எதற்கு மின்சார தடையை பற்றி பேசுகிறது என்று அவர் கேட்டார். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் மின்துறையில் மேற்கொள்ளப்படாத உட்கட்டமைப்பு சீர்கேடுகளே மின்வெட்டுக்கு காரணம் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிருக்கோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம், மேகதாது பிரச்சனை, மேட்டூர் அணை திறக்காமல் இருப்பது என
ஒரே மாதத்தில் விவசாயிகள் பல சோதனைகளை சந்தித்திருப்பதாக உதயநிதி விமர்சித்தார். தமிழ்நாடு முழுக்க போராடி இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளையும் அழைச்சு முதலமைச்சர் அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும். காலதாமதம் இல்லாம விரைவா அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறேன். அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும். தாவேகா ஆட்சியில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்ததாக குற்றம் சாட்டிய உதயநிதி ஸ்டாலின், சிங்கப்பெண் அதிரடிப்படை குற்றவாளிகளை பிடிப்பதற்கு பதில் ரீல்ஸ் போடுவதாகவும் விமர்சித்தார். கோயம்புத்தூர்லயும் சரி, கும்மிடிப்பூண்டிலையும் சரி, 2 சம்பவத்திலுமே மரணமடைஞ்ச குழந்தைகளுடைய உடலை பெற்றோர்கிட்ட முறையா கொடுக்காம வேறு இடத்துல காவல்துறை மூலமாகவே அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்ல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டில் இருக்கோமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கூட ரீல்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு தமிழ்நாட்டின் பொக்கிஷம் சிங்கப்பெண் திட்டம் என பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன், சிங்கப்பெண்கள் குறித்து தவறாக பேசியதற்கு எதிர்க்கட்சிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். சிங்கப்பெண்களை குறித்து அன்றே விரிவாக, தெளிவாக, அழகாக நான் கூறிவிட்டேன். சிங்கப்பெண்கள் இந்த நாட்டினுடைய, தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்க பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி தவறாக பேசியதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று முதலமைச்சர் விஜய் பதிலுரை வழங்கும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவரின் கேள்விகளுக்கும் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பரமக்குடி அருகே பார்த்திபனூரில் காவிரி நீர் சுமார் 20 அடி உயரத்திற்கு பீச்சி அடித்து வீணானது. 5 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் வீணாகிய நிலையில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அதிருப்தியடைந்தனர். சிவகங்கையில் மழை காரணமாக மரம் சாய்ந்து விழுந்ததில் கார் சேதமடைந்தது. சிவகங்கை நகரில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்த நிலையில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து கார் மீது விழுந்தது. கார் சேதமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. மரம் விழுந்ததால் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து பின்னர் சரி செய்யப்பட்டது. அரியலூர் புதிய பேருந்து நிலைய சுவரில் நீர்க்கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் ஒப்பந்த நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த 19ஆம் தேதி பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்தில் உள்ள சுவர் பகுதியில் நீர்க்கசிவு ஏற்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் பணிகளில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் காரணமாக சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பேருந்து நிலையத்தில் தேவையான அனைத்து சீரமைப்பு பணிகளும் விரைவாக நிறைவு செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். முதலமைச்சர் விஜயின் தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை கடந்த 12ஆம் தேதி பொதுத்துறை முதன்மை செயலாளர் ரீட்டா ஹரீஷ் தாக்கர் பிறப்பித்துள்ளார். இவரது பணிக்கான நிபந்தனைகள் தனியாக வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் திரையுலகில் இருந்தபோது ஜெகதீஷ் பழனிசாமி அவரது மேலாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை மணலியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டிய போது தனியார் டொரண்டோ மீத்தேன் எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பிறகு எரிவாயு நிறுவன அதிகாரிகள் வால்வை மூடியதை அடுத்து கசிவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. நிலத்தடியில் பதிக்கப்பட்ட எரிவாயு குழாய் குறித்து தகவல் இல்லாததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அனிமேஷன் பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 15 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தீ விபத்து நேர்ந்தது எப்படி? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. லக்னோவில் செயல்பட்டு வந்த அனிமேஷன் பயிற்சி மையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து அங்கு பயின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் கனவுகளை எரித்து சாம்பலாக்கியுள்ளது.
உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவின் அலிகஞ்ச் பகுதியில் 3 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் அமைந்துள்ளது. இந்த கட்டடத்தில் செல்லப்பிராணி கிளினிக், அனிமேஷன் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றன. மேல் தளத்தில் உள்ள பயிற்சி மையத்தில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வந்தனர். இந்த நிலையில் திங்கட்கிழமை மாலை 5:30 மணி அளவில் இந்த கட்டடத்தின் மேல் தளத்தில் திடீரென தீ பற்றியது. அது மளமளவென பரவி கட்டடம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. பயிற்சி மையத்தில் இருந்த மாணவர்கள் செய்வது அறியாது அலறி துடித்த நிலையில் சிலர் மாடியில் இருந்து கீழே குதித்தனர். பலர் வெளியே வர முடியாமல் பயிற்சி மையத்திலேயே சிக்கினர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் ஹைட்ராலிக் இயந்திரம் உதவியுடன் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர். மற்றொரு குழு கட்டடத்தின் பக்கவாட்டு சுவரை இடித்து உள்ளே சிக்கியிருந்த மாணவர்களை வேக வேகமாக மீட்டனர். இதற்கிடையே விபத்து நேர்ந்த கட்டடத்தில் இயங்கி வந்த பெட் கிளினிக்கில் இருந்து செல்ல பிராணிகள் மீட்கப்பட்டன. தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு கட்டடம் முழுவதும் ஆய்வு செய்ததில் மொத்தம் 15 மாணவர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தது தெரிய வந்தது. நான்கு மாணவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கட்டடத்தில் இருந்து குதித்த மாணவர்கள் சிலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரும் விபத்தில் இறந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். இறந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிவாரண உதவியாக பிரதமர் அறிவித்துள்ளார். மாநில அரசு சார்பில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சமும், காயமுற்றோருக்கு தலா 50,000மும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்தார். இதற்கிடையே விபத்து ஏற்பட்ட கட்டடம் 2014ஆம் ஆண்டு குடியிருப்புக்காக அனுமதி பெற்று விதிகளை மீறி வணிக வளாகமாக மாற்றப்பட்டது அம்பலமாகியுள்ளது. லக்னோ மாநகராட்சி 2022ஆம் ஆண்டு முதல் வணிக வரி வசூலித்து வருவதும் தெரிய வந்ததை அடுத்து மொத்தம் 16 அதிகாரிகள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். அத்தோடு இச்சம்பவம் தொடர்பாக கட்டடத்தின் உரிமையாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.